இல்லை, அந்த அந்த அதிகாரத்தை வந்து பேரவைத் தலைவர் என்ற முறையில் என்னிடம் அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். அந்த முடிவை நான் எடுத்து அவையில் அறிவிப்பேன். இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் இருக்கை வந்து முன்னாடி வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சதாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது இந்த தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் முதல் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டது, இப்போ வந்து பின்னாடி. அதாவது என்னென்னா, விதி என்ன சொல்கிறது என்றால், தேர்தல் கமிஷன் தேர்தல் முடிந்தவுடன் எந்தெந்த கட்சியில் சார்பில் யார் யார் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அறிவிப்பு எங்களுக்கு வருகிறது. பேரவையை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் எந்த கட்சி சிம்பிள், எந்த சின்னத்தில் யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்களோ அந்த சின்னத்தில் போட்டியிட்டவர்களுக்கு அந்த கட்சிக்குரிய இடங்கள் ஒதுக்கப்படுகிற போது அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நாங்கள் உட்கார வைக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த உறுப்பினர்களுக்கும் இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அசௌகரியமாக இருக்கிறது என்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் 2-3 பேர் எழுதி கொடுத்திருந்தார்கள். அவர்கள் அசௌகரியத்தை, உடல்நலத்தை கருத்தில் கொண்டு 2-3 பேர்களுக்கு மட்டும் இடமாற்றம் செய்திருக்கிறோம். மற்றபடி எந்த சின்னத்தில் எந்த கட்சியின் சார்பில் அவர் நின்றார்களோ அதற்கேற்ற வகையில் தான் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி தலைவர்கள் வந்து உள்ள வந்து ஒரு விவாதத்தில் பேச போகும்போது அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் சார். கண்டிப்பா ஜவஹர்லால் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். அப்ப அந்த வகையில் தான் அவங்க இருக்கையும் அவங்க அப்ப அந்த இடத்துல சிம்பிள் அந்த மாதிரி அதுதான் சொல்ல வந்தேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் உதாரணத்துக்கு ஒரு கட்சியிலிருந்து அவர் கட்சியின் சின்னத்தை விடுத்துவிட்டு எந்த கட்சி கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தால் அவர்கள் அந்த பிரதான கட்சியினுடைய உறுப்பினராக கருதப்படுவார்கள். அப்படி கருதப்பட்டால் அந்த கட்சிக்கென்று ஒதுக்கப்படுகிற இடங்களில் அமர வேண்டும். அப்படி ஒதுக்கப்பட்டிருந்தால் பேசுவதற்கான நேரம் கூட அந்த பிரதான எந்த கட்சியில் கூட்டணியில் எந்த கட்சியினுடைய சின்னத்தில் அவர்கள் நின்றார்களோ அந்த கட்சியினுடைய பட்டியலில் தான் அவர்கள் பெயர் வாசிக்கப்படும். அந்த பட்டியலின்படி தான் நான் பேச அனுமதிப்பேன். தனியாக கட்சி பெயர் ஒன்றை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தி கொண்டு அவர்கள் தங்கள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தால் தனியாக பேச அனுமதி உண்டு, அனுமதிப்பேன். ஆனால் வேறு கட்சியிலே கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கட்சியினுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தால் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக நான் கருதி அவர்களை அந்த பிரதான கட்சி அவர்கள் பெயரை எழுதி கொடுத்தால் மட்டுமே நான் பேச அனுமதிப்பேன். அப்படி சொன்னதில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்களையும் நாங்கள் பேச எங்களுடைய பட்டியலில் சேர்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த நடைமுறை தான் நான் கடைபிடிப்பேன். விவாதங்களில் பங்கேற்கிற போது அந்த கட்சியினுடைய கொறடா உத்தரவுப்படி தான் இவங்க பேச அனுமதிப்பீங்களா? ஆமா, அந்த கட்சியினுடைய கொறடா உத்தரவுப்படி தான் நடத்துவோம். அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் கொறடா விவகாரங்கள் இறுதி செய்யப்பட்டிருக்கீங்களா? அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய நிலவரப்படி மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற குழுவின் தலைவராக இருக்கிறார். இன்றைய நிலையப்படி ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அன்னைக்கு விளக்கம் அளிச்சாங்க. அதுல அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை நம்ம எடுக்க போறோம்? முதலில் 4 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வந்தது. அந்த 4 பேருக்கும் விளக்கம் கேட்டு அனுப்பியிருந்தோம். அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். அந்த விளக்கத்தின் மீது வேறு பதிலுரையையும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விளக்கங்களை கேட்டிருந்தார். அதில் அவர் கூறியபடி தன்னையும் அழைத்து தன்னுடைய வழக்கறிஞரும் அழைத்து அவர்களை விசாரிக்கிற போது என்னையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அந்த வாய்ப்பை தருவதுதான் சரியான நடைமுறையாக இருக்கும் என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் சார்பிலே நேற்று இரு தரப்பின வழக்கறிஞர் வரவழைத்து அவரிடம் விசாரணை நடத்தி இருக்கிறோம். விசாரணை மேலும் தொடர்கிறது. நேரலையா உறுதியாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் நேரலை தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. Okay, sir.